தன்னோராதி பிரச்சோதயாதே ஓம் சர்வசம்மோகின்யை வித்மஹே. டேய் மச்சான், டேய் என்னடா? துளசி அக்கா மாப்பிள்ள ஸ்ரீகாந்த் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. என்னடா சொல்ற? எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்காங்களாண்டா. அங்கிள் ஒரு நிமிஷம். என்னப்பா அது அங்கிள், அது சொல்லு, என்னாச்சு? துளசி அக்கா மாப்பிள்ள ஸ்ரீகாந்த் சார் கார்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அங்கிள். அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட்டா? டேய் டேய் வெற்றி, என்னடா பண்ணிட்டு இருக்க? வாடா. டேய் உங்ககிட்ட தான்டா சொல்றேன், என்னடா யோசிக்கிற இன்னும்? அங்க ஆக்சிடென்ட். டேய் இதெல்லாம் சாதாரண விஷயம்டா, அத பத்தி இன்னும் நினைச்சிட்டு இருக்க நீ? உள்ள நாமினேஷன் நடந்துட்டு இருக்குடா. இது என் அரசியல் வாழ்க்கையில வாழ்வா சாவாங்கிற போராட்டம்டா இது. அதை யோசிக்காம அதை விட்டுட்டு வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப நீ இறங்கி வர போறியா இல்லையா? டேய் முதல்ல இறங்கி வாடா. டேய் உங்ககிட்ட தான்டா சொல்லிட்டு இருக்கேன். டேய் இப்ப நீ இறங்கி வர போறியா இல்லையா நீ? டேய் இறங்கி வாடா. அப்பா வா வா. அப்பா என்னடா? இல்லப்பா, அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குப்பா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னது? நீ அங்க போயிட்டா இங்க யாரா நாமினேஷன் வேலையை பாக்குறது? அந்த முனுசாமிக்கு நாம யாருன்னு காட்ட வேண்டாமா? பதவி நமக்கு வரணும். இப்ப நீ உள்ள வர போறியா இல்லையா? வாடா உள்ள. அப்பா அப்பா அப்பா, அது என்னடா மறுபடியும்? நீங்க போங்க, நான் ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரி, என்னத்தையாவது கேட்டு சீக்கிரம் வந்து தொலை. நீங்க போங்கப்பா. போ. போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். தலைவா சொல்லு தலைவா. டேய், அங்க என்னடா ஆச்சு? அந்த கார்ல எத்தனை பேர் இருந்தாங்க? உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல? எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல தலைவா. கார் முழுக்க ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு, கூட்டமா கூடி இருக்கு தலைவா. போய் பார்க்கலான்னு பார்த்தா முடியல தலைவா. இப்பதான் ஆம்புலன்ஸ் வந்து அடிபட்டவங்கள ஏத்திட்டு போறாங்க. எந்த ஹாஸ்பிடல்டா? தெரியலையே தலைவா. டேய், எந்த ஹாஸ்பிடல் கொண்டு போறாங்க, என்ன ஆச்சுன்னு விசாரிச்சு எனக்கு கால் பண்ணு. சரி தலைவா. சரி வை. கடவுளே, என்னால ஒரு உயிர் கூட போயிடக்கூடாது. அவங்க யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான் எல்லாரையும் காப்பாத்தணும். பாவம், மாப்பிள்ள ரொம்ப தங்கமான பையன். அவருக்கு போய் இப்படி ஆயிருச்சு. அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகாம இருந்துச்சு, வாழ்க்கை கொடுக்கணும்னு இருந்தாரு. அவருக்கு போய் இப்படி ஆயிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது துளசிக்கு கல்யாணம் ஆகாம வீட்லயே இருந்திருக்கலாம் போல இருக்கு. அவ உங்க தங்கச்சிங்க. இது மூணாவது மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சுமார். மாப்பிள்ள அடிபட்டு ஆஸ்பத்திரியை கூட்டிட்டு போயிருக்காங்க. நடக்காதான்னு தெரியலையே. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாச்சு. இப்படி எல்லாம் யாரும் நடக்கவே கூடாதுப்பா. ஏங்க இருங்க, எதுக்கு எல்லாரும் போறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யாரும் போகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்.
நில்லுங்க இருங்க. பாட்டி. பாட்டி அழுவாதீங்க பாட்டி. என் பேத்தி கல்யாணம் நடக்கும். ஐயோ. பாட்டி அப்பா கிட்ட இவ்வளவு செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தணுமான்னு திரும்ப திரும்ப கேட்டேன். இப்போ இந்த கல்யாணமே நின்னு போச்சு. பண்ண மொத்த செலவும் வேஸ்ட். ஐயோ பாட்டி அம்மா. அழாதீங்க பாட்டி. ஐயோ. இங்க பாருங்க, இந்த வருஷத்துக்கான சேர்மன் எலெக்ஷன் இப்போ நடக்க போகுது. அந்த சேர்மன் எலெக்ஷனுக்காக மனு கொடுக்கறதுக்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள நல்லபடியா பேசி இதுல யாரை சேர்மன் ஆக்க போறீங்கன்றது நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்க. யாரும் கலாட்டா பண்ணாம ஒத்துழைப்பு கொடுங்க. அதெல்லாம் முடியாது. சேர்மன் பதவி எங்களுக்கு தான். ஆமா எங்களுக்கு தான். நல்லா கேட்டுக்குங்க, நாங்க விட மாட்டோம். என்னையா சத்தம் ஓவரா இருக்கு? பணத்தை வச்சு எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம் பாக்குறீங்களா? உங்க ஐயா அரசியலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எங்க ஐயாவோட அனுபவம் தெரியுமா? சேர்மன் பதவியை விட மாட்டோம். நாங்களும் விட மாட்டோம். நாங்களும் விட மாட்டோம். என்ன முடியுமோ பண்ணி பாருங்க. தியா. 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 சிஸ்டர், இவ இப்ப எப்படி இருக்கா? அவளுக்கு ஒண்ணும் இல்லல்ல? உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்ல. ரொம்ப பயந்து இருக்காங்க. கால் ரொம்ப அடிபட்டிருக்கு. இது வரைக்கும் கண்ணு கூட திறக்கல. தியா, கண்ணை திறம்மா. தம்பி, என்னாச்சு? இது எப்படி நடந்துச்சு? எப்படி ஆச்சுன்னா என்ன சொல்றது? எல்லாம் உங்களால தான். நாங்க எவ்வளவோ எடுத்து சொன்னோம். என் மாமியார் தான் கேட்கல. ஆனா கடைசி நேரத்துல பயந்த மாதிரியே நடந்து போச்சுல எல்லாம். நாங்க என்ன தப்பு பண்ணோம்? என்ன பண்ணல? எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணீங்க. உங்க பொண்ணோட ஜாதகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. ஜோசியரும் அப்பவே சொன்னாரு. நாங்களும் இந்த கல்யாணம் வேணாம் வேணான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சீங்க? எங்க பேச்சை யாராவது கேட்டீங்களா? இதோ இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்குது. உங்க பொண்ணு அவங்க வீட்டு மருமகளாக்கணும்னு நினைச்சதுக்காக இப்ப அவங்க இருக்கிற நிலைமையை பாத்தீங்களா? சரிங்க, குழந்தை நீங்க பாவம் பண்ணா இவங்கள என்னாலும் பரவாயில்ல. ஆனா உங்க பொண்ணுக்கு பணக்கார வீடு மாப்பிள்ள வேணும், அப்படிதானே? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சொல்லுவாங்க வேற எப்படி சொல்லணும் உங்களை? ஏன் உண்மையா சொல்ல கோவம் வருதா உங்களுக்கு? இல்ல சார், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஆல்ரெடி குழந்தை ரொம்ப பயந்து இருக்கா. நீங்க வேற கத்திட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போங்க. அவங்கள போக சொல்லுங்க வெளியே. சிஸ்டர், இவ அப்பா கூட அட்மிட் ஆனவங்க எங்க இருக்காங்க? அவங்க ஐசியூ வார்டுல இருக்காங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் கேஸ்ல அட்மிட் ஆனாங்கல்ல, அவங்கள பார்க்கணும். எந்த வார்டுல இருக்காங்க? பேஷண்ட் பேர் சொல்லுங்க சார். பேர்லாம் தெரியாது. அட்மிட் ஆகி ஒரு 1 hour இருக்கும் மேம். செகண்ட் ஃப்ளோர்ல ஆக்சிடென்ட்டுக்கான ஐசி வார்டு இருக்கும், அங்க போய் பாருங்க சார். சரிங்க. ஓகே. உங்கள யாருக்காவது ஏ நெகட்டிவ் பிளட் இருக்குங்களா? ஹலோ, உங்களை தான் கேக்குறேன்.
உள்ள ஒரு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்குங்க. ஏ நெகட்டிவ் பிளட் குரூப் யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க ப்ளீஸ். மேம் எனக்கு ஏ நெகட்டிவ் தான், நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ். உள்ள வாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ அப்பா. டேய் எங்கடா இருக்க? அப்பா நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்திருக்கேன்ப்பா. நான் 1 மணி நேரத்துல அங்க வந்துடுறேன்ப்பா. டேய் உன்னை நான் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அத மீறி நீ போயிருக்க. பாப்பா எனக்கு மனசு கேட்கலப்பா, அதான் நான் என்னாச்சுன்னு பார்க்க வந்தேன். டேய் உடனே கிளம்பி இங்க வாடா. அப்பா நான் வந்துடுறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. 1 ஹவர்ல வந்துடுறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. சொல்றத கேளு, உடனே கிளம்பி இங்க வா. இல்லப்பா நான் வந்துடுறேன். ஹலோ என்ன சார் ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க? உள்ள எமர்ஜென்சி. 1 நிமிஷம் அப்பா, நான் அப்புறம் கால் பண்றேன். டேய் 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 டேய். டேய். ஓ. அம்மா 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 தியா தியா தியாவுக்கு ஒண்ணும் இல்லம்மா. அவ நல்லா இருக்கா. தியா உன் பொண்ணு, அவ அம்மா நீதான். ஆமாமா, தியா என் பொண்ணுதான். நான் தான் அவளுக்கு அம்மா. அவ என் பொண்ணுதான். இதோட இந்த குடும்பம் ஒழிஞ்சதுன்னு பார்த்தா இந்த குழந்தைய வச்சு உள்ள வருவாங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? தியாக்கு யாரும் இல்ல. அவளுக்கு எல்லாமே நீதான். அவளை நீ உன் மகளா பார்த்துக்கணும். கண்டிப்பா தியாவை பார்த்துக்குவேம்மா. நான் பார்த்துப்பேம்மா. நான் அவளை விட மாட்டேன். நீங்களும்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம். குழந்தைய சேர்ந்து பார்த்துக்கணும். தியா, ஸ்ரீகாந்த், நீ அம்மா. மா மா
ஐ எம் சாரி, ஷீ இஸ் நோ மோர். சரிங்க. மா 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 அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. மண்டபம் வாடகை, ஈபி, பேலன்ஸ் இல்லாம எல்லாத்தையும் செட்டில் பண்ணுங்க. அண்ணா கல்யாணமே நின்று போயிடுச்சு, நாங்களே நொந்து போயிருக்கோம். இந்த நேரத்துல பணம் கேக்குறீங்களேண்ணா, கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா, எப்படியாச்சும் கொடுத்துட்றோம். நீங்க சொல்றது என்ன புரியுதுங்க, நான் முதலாளிக்கு பதில் சொல்லணும்ல. அட்வான்ஸ் போக பேலன்ஸ் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. சரி சரி, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. டேய் என்னடா, அப்பா எல்லா செலவையும் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு, இப்ப எல்லாரும் நம்ம கிட்ட பணம் கேக்குறாங்க. இவங்களுக்கு பணம் கொடுக்காம நாம இங்க இருந்து போக முடியாது போல இருக்கடா. இப்ப என்னடா பண்றது நம்ம? அப்பா தான் கால் பண்றாரு. சொல்லுங்கப்பா. சொந்தக்காரங்களாம் போயிட்டாங்களாப்பா? பாதி பேர் போயிட்டாங்கப்பா, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்கல்ல? சாப்பிட்டு தான் போக சொல்லணும். சரிப்பா. சாப்பாடு மிச்சமாச்சுன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்கப்பா. பக்கத்தில் இருக்கிற ஏதாவது அனாதையாசிரமா பார்த்து கொடுத்துடணும். சரி, நீ ஒன்று பண்ணு, மண்டபத்தில் இருக்கிற ரூமுக்கு போ. அங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்கும், அது கீழே ஒரு ட்ரா இருக்கும், அதில் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு இந்த பூ கட்டினவங்க, சாப்பாடு, சேரு, இவங்க எல்லாத்துக்கும் பில்லை செட்டில் பண்ணியிருப்பா. சரிப்பா. நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் கஷ்டத்துக்கும் மற்றவங்க சிரமப்படக்கூடாதுப்பா. ஆமாப்பா ஆமாப்பா. புரிஞ்சுதா? மறந்துடாத. சரி, எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. சரிப்பா. அப்பா என்ன சொன்னாரு? ஒண்ணும் இல்ல, வா. டேய் இந்தா 30,000 ரூபா இருக்கு, வச்சுக்க. மிச்சம் 10,000. யோ, கல்யாணமே நின்று போச்சு, 10,000 ரூபா குறையுதுன்னு கேட்டுட்டு இருக்க. இது வந்ததே பெரிய விஷயம், வாங்கிக்க ஒழுங்கா. சும்மா 10,000 ரூபா குறையுது, 5,000 ரூபா குறையுது. இந்தாங்க சார். ஏன் சார்? துக்க வீட்டில் ஃபுல் பேமெண்ட் வாங்குறதுக்கு நான் ஒன்றும் மனசாட்சி இல்லாதவங்களா சார். எனக்கு சம்பளம் வேணாம், வேலை பார்த்தவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும் சார். இந்தாங்க சார் மீதி பணம். தேங்க்யூ. சரிங்க சார், நான் வரேன் சார். ஐயா. சொல்லுடா. ஐயா, நடந்த ஆக்சிடென்ட்ல ஒரு அம்மா இறந்துட்டாங்க ஐயா. இன்னொருத்தர் ஐசியூ வார்டுல ரொம்ப சீரியஸா இருக்காரு. ஐயோ, குழந்தை மட்டும்தான் பொழைச்சிருக்கு. என்னடா எல்லாம் இழவு செய்தியா சொல்லிட்டு இருக்க? சரி, என் பையன் அங்கதான் இருக்கானா? ஆமாங்க ஐயா. அவனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அவன் போய் டாக்டர்கிட்ட விசாரிச்சான்னா எல்லாரும் பொழைச்சிட்டாங்க, சின்ன காயம்தான், எல்லாரையும் டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சுன்னு சொல்ல சொல்லு. அந்த டாக்டர் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு, புரியுதா? சரிங்க ஐயா. இத பாரு, அவனுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது உன்னை தொலைச்சி கட்டிடுவான், பாத்துக்க. இல்லைங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே சொல்ல சொல்லிடுறேங்க ஐயா. சரி, போனவே. என்ன வச்சுட்டு பச்சை மரத்தை சாச்சிட்டியே கடவுளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?
பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. நீங்க இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். போடி. நான் 100 வருஷம் இருந்து என்ன தடி பண்ண போறேன்? இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்கணுமாடி? பார்க்கணுமா? எல்லாரும் அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு என் பேத்திய ஒதுக்கி வைக்கும் போது அவதான் எங்க வீட்டு மகாலட்சுமின்னு சொல்லி அவளை தேடி வந்து சம்பந்தம் பண்ணாங்களேடி. கடவுளே கடவுளே, எப்படி அழிச்சே. இனிமே என் பேத்தி வாழ்க்கை என்ன ஆகும்? ஏன் கடவுளே அவளை இப்படி சோதிக்கிற? கவலைப்படாதீங்க பாட்டி, எல்லாம் மாறும். துளசியை நினைச்சாதான் கவலையா இருக்கு. எல்லாரும் எப்படிதான் தாங்க போறாங்களோ, அத பத்தி நினைச்சாலே நெஞ்சே பதறுது. ஆக்சிடென்ட்ல அவங்க செத்து போனதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நடந்து முடிஞ்சு போனதை பத்தி பேசி இனிமே ஒண்ணு ஆக போறது இல்ல. இனிமே என்ன நடக்கணுமோ அத பத்தி பேசலாமே. அம்மா தாயே, நாங்கெல்லாம் உன் அளவுக்கு அறிவாளி இல்ல. உன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் யோசிக்கவும் தெரியாது. தயவு செஞ்சு ஒரு ரூம்ல போய் உட்கார். சும்மா இங்க வந்து ஏதாவது பேசிக்கிட்டே என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? நான் இறக்க இல்லாதவன் சொல்ல வரீங்களா? நான் பேசல, நீ பேசுறது அப்படிதான் இருக்கு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அங்க மண்டபத்துல இருந்து. இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? என்ன சொல்லாதீங்க, அங்க பேச வேண்டாம் சொல்லுங்க. நான் மட்டுமே சைலண்டா இருக்கேன். எப்படிடா முடியும்? என்னால முடியலையேடா. என்ன பண்ண போற? துளசி வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையேடா. ஐயோ, சார் உடனே போயிடாதீங்க. உங்களுக்கு நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார், ஹலோ சார், நீங்க எக்ஸ்எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தி சார் பையன் தானே? ஆமா சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? உங்க உடம்பு எதுவும் சரியில்லையா? சார் இல்ல, எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் கேஸ் அட்மிட் ஆனாங்கல்ல, கார்ல வந்த 3 பேர். ஆமா, கார் ஆக்சிடென்ட் 3 பேர் அட்மிட் ஆனாங்க. ஆமா ஆமா சார், அவங்களே தான். அவங்க இப்ப எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்க சார்? நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க சார். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா சார், அவங்க வந்த நேரம் சீஃப் டாக்டர் இல்ல, 3 பேரையும் நான் தான் பார்த்தேன். அவங்களுக்கு என்னாச்சு டாக்டர்? இங்க பாருங்க, பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல, சின்ன அடிதான். சார் இப்போ அவங்க எங்க இருக்காங்க? அவங்கள நான் பார்க்கலாமா? அவங்க அப்பவே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்களே. டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களா?
நடந்தது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்தாங்க. அவங்க கிட்டயும் நான் இதான் சொல்லி அனுப்பிச்சேன். அவங்க ஏதோ வெளியூர்னு நினைக்கிறேன். உடனே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க ஊர்லேயே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சார், என்னால நம்பவே முடியல. நடந்தது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அவங்களுக்கெல்லாம் பெருசா அடிபட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது இப்படி ஏர் பேக் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால காருக்குள்ள இருந்த எல்லாருமே சேஃப் ஆயிட்டாங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமா, அவங்க உங்களுக்கு வேண்டியவங்களா? ஆமா சார். ஓகே சார், எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் சார். சார், நான் என்ன சொல்ல சொன்னனோ அதை நம்புற மாதிரியே அழகா சொல்லிட்டீங்க. சூப்பர் டாக்டர். எல்லாம் நம்ம ஐயாக்காக தான் சார். சார், அப்புறம் நான் புதுசாக கட்டப்போகிற ஹாஸ்பிட்டலுக்கு அப்ரூவல் பற்றி நான் ஐயா கிட்ட சொல்லியிருந்தேன். அப்ரூவல் கொடுத்தாச்சுன்னு நினச்சிக்கங்க சார். நிஜமாவா சார்? ரொம்ப தேங்க்யூ சார். சார், அப்போ நான் கிளம்பட்டுமா சார்? தேங்க்யூ சார். எங்க அம்மா கிட்ட இந்த சம்பந்தம் வேண்டாம் வேண்டாம் நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா அவங்க கேட்கவே இல்லை. ஏதோ வானத்துல இருந்து வந்த ஏஞ்சல் இவதான் எங்க குடும்பத்தையே காப்பாத்த போறான்னு எங்க அம்மா நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என் குடும்பத்துக்கு இவதான் யமுனா வந்து நிக்கிறா. இவளோட துரதிர்ஷ்டத்தால என் அம்மாவும் போயிட்டாங்க. இப்ப என் அண்ணனுக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியல. ஏண்டி இன்னும் எதுக்கு நின்னுட்டு இருக்க? என்ன பொழைப்பாரா இல்லையான்னு பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? போ போ இங்க இருந்து. நீங்க நின்னா என் அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போ. விடு. அழாதம்மா. என்னங்க? டாக்டர் வராரு. சாரிம்மா, உங்க அண்ணனை எங்களால காப்பாற்ற முடியல. He is no more.
அண்ணா 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 என்ன பாருண்ணா அண்ணா ஐயோ இப்ப நீ யாருமே இல்லாத அனாதை ஆயிட்ட அண்ணா 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 ஏன் உலகம் வந்து யாதா அவளுக்காகவாவது நம்ம 2 பேரும் ஒன்று சேரணும். இப்ப நிம்மதியா உங்களுக்கு சொத்துக்கு ஆசைப்பட்டு இவளை எங்க அண்ணனுக்கு கட்டி வைக்க பாத்தீங்கல்ல, இப்போ என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படி என் அண்ணனையும் அம்மாவையும் கொன்னுட்டீங்களே, என்னம்மா இப்படி எல்லாம்? பாத்துக்குமா, நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அழாதம்மா. வேண்டாம், போகாதீங்க. உங்களால என் குடும்பத்துக்கு நடந்ததெல்லாம் போதும். பாப்பா எப்படி இருக்கான்னு பார்க்கணும். பாப்பாவை பார்க்கணுமா? இப்ப எனக்கு இருக்கிற ஒரே உறவு தியா மட்டும்தான். அவளையும் கொல்லலான்னு பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, இது எங்களுக்கும் பெரிய இழப்பு தான். கையெடுத்து கொண்டு கேக்குறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. மேம் ப்ளீஸ் ஒரு வாட்டி என்ன பார்க்க விடுங்க மேம், பார்க்க விடுங்க. தியா நல்லா இருக்கணும் மேம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேம், ஒரு வாட்டி பார்க்க விடுங்க ப்ளீஸ். பேபி, இந்த டைம்ல வேண்டான்னு சொல்ல வேண்டாம், பாத்துக்கலாம். போட்டும் வாங்க சார். அழாத. கடவுளே, அவங்க யாருக்கும் எதுவும் ஆகாம நீதான் அவங்க எல்லாரையும் காப்பாத்திருக்க. உனக்கு தான் நான் நன்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நன்றி பிள்ளையாரே. பாப்பா ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கா.
இப்போ இவளுக்கு blood வேற அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. இவளோட blood குரூப் வேற ரொம்ப ரேர். இங்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்டாக்கும் இல்லை. அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு ஜென்டில்மேன் ரத்தம் கொடுத்து காப்பாற்றிருக்காரு. இனி பாப்பா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. காலில் மட்டும் பலமாக அடிபட்டிருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு நடக்க முடியாது. பத்திரமா பார்த்துக்கோங்க. ம், சரிங்களா? தியா அம்மா தியா தியா பாப்பா நான் தியா 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 துளசி அம்மா. ஆமா குட்டி. தியா அப்பா எங்க? பாட்டி எங்க? துளசி அம்மா ஏன் அழறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு சரியாயிட துளசி அம்மா. ஆமா குட்டி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்பா எங்க? பாட்டி எங்க? தியா குட்டி, உனக்கு நான் இருக்கேன், இந்த அத்தை இருக்கேன். எனக்கு அப்பா வேணும். நான் அப்பாவை இப்ப பார்க்கணும். துளசி அம்மா, நான் அப்பாவை இப்ப பார்க்கணும். அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா. துளசி அம்மா, அப்பா எங்க போனாரு? தியாமா, அப்பா இங்க இல்லடா, பாட்டியும் இல்ல. அவங்க 2 பேரும் நம்மெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இனிமே நானும் மோனிகாத்தையும் தான் உனக்கு எல்லாமே. சார் ப்ளீஸ், குழந்தைகிட்ட இப்ப எதுவும் சொல்லாதீங்க சார். இப்படி எல்லாம் சொன்னா அவ தாங்கிக்கவே மாட்டா. எங்க குழந்தைகிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஜெகன், எல்லா ஃபார்மாலிட்டிஸும் இப்ப முடிச்சுட்டு வாங்க. நம்ம தியாவை இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். சரி, ஓகே. அப்பா, அம்மா, தியாவை துளசி அம்மா. தியா 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 துளசி அம்மா. துளசி அம்மா, எனக்கு அப்பா வேணும். என்ன அப்பா கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? நான் அப்பாவை இப்ப பார்க்கணும். என்ன கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் துளசி அம்மா. தியா, அமைதியா இரு. உனக்கு தான் நான் இருக்கேன்னு சொல்லிருக்கேன்ல. வாங்க ஜெகன். தியா. துளசி அம்மா, துளசி அம்மா. தியாமா, தியா. துளசி அம்மா, என்னை விட்டு போகாதீங்க. எனக்கு துளசி அம்மா தான் வேணும். நான் துளசி அம்மா கூட தான் இருப்பேன். துளசி அம்மா, என்னை விட்டு போகாதீங்க. நான் உங்க கூட வரேன். என்னை கூட்டிட்டு போங்க. என்னை விட்டாதீங்கம்மா. மாட்டேன், நான் உன்னை கூட்டிட்டு போறேன். தம்பி, குழந்தை ரொம்ப அடிபட்டிருக்கா, பெரிய இழப்பை சந்திச்சிருக்கா. சொன்னா புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது. இப்போ இந்த நேரத்தில் துளசிட்டு இருந்து அவளை பிரிக்கிறது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சார், அவ எங்க குழந்தை, அவளை நாங்கள் நல்லா பார்த்துப்போம்.
என்னன்னு சொல்லி நாங்க அவளுக்கு புரிய வைப்போம் சார். எங்க குழந்தைக்கு உங்க அக்கறை பாசம்லாம் தேவையில்லை சார். அவளை வீட்டுக்கு கூட்டு போனா எல்லாமே சரியாயிடும். நீங்க உங்க வேலையை பாருங்க சார். தம்பி. துளசி அம்மா நாங்க கூட வரேன். என்னை விட்டு போகாதீங்க துளசி அம்மா. அவளதான் உன் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டல, நீ என்ன அவளை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க? இனிமே நான் தான் உனக்கு எல்லாம், புரியுதா? இல்ல துளசி அம்மா தான் வேணும். நான் துளசி அம்மா கூட தான் இருப்பேன். சொல்லிட்டே இருக்க.